திருமண வாழ்க்கைதான் ஒருவரது எதிர்காலத்தை நிர்ணயிப்பதுடன் அடுத்ததொரு செழுமையான தலைமுறைக்கும் வித்திடுகிறது. அறத்தை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது திருமண பந்தம். ஆனால் சிலருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் திருமண வரம் கைகூடுவதில்லை. இதற்கு முன்வினை பயன் என்றும் ஜாதக நிலை என்றும் எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அத்தகைய குறைகளை களையவும் தடைகளை அகற்றவும் வழியே இல்லையா? உண்டு. கல்யாண வரம் அருளும் கடவுள் வழிபாடுகள் குறித்து ஞான நூல்கள் விவரிக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் பங்குனி உத்திர வழிபாடும் தரிசனமும். குலம் செழிக்க அருள் வழங்கும் சாஸ்தாவை வழிபட உகந்த திருநாள் பங்குனி உத்திரம். அது மட்டுமா? மீனாட்சி, சொக்கநாதர், ஸ்ரீராமர், சீதை, முருகப்பெருமான் தெய்வானே, நந்தியம்பெருமான் சுயசே, ஆண்டாள், ரங்கமன்னார், இந்திரன், இந்திராணி என்று தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மகத்தான திருநாள் பங்குனி உத்திரம். இந்த நாளில் கல்யாண சுந்தர விரதம் முதலானவற்றை கடைபிடித்து வழிபடுவதுடன் கல்யாண வரம் அளிக்கும் திருத்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதால் எல்லாவித தடைகளும் நீங்கி விரைவில் கல்யாண பாக்கியம் சித்திக்கும். நடனபுரி, நர்த்தனபுரி, தாண்டவர் தோட்டம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த தலத்தில் ஈசன் நடனம் புரிந்தபோது அவரின் சலங்கையின் மணிகள் உதிர்ந்து விழுந்தன. இதனால் திருநடனபுரீஸ்வர் என்ற பெயரில் ஈசன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். அகத்தியர் இங்கு தவமியற்றி ஈசனின் திருமண கோலத்தை தரிசித்தார். அதனாலேயே இது திருமண வரமருளும் தலமாக விளங்குகிறது. சிதம்பரம் மற்றும் திருமணஞ்சேரி தலங்களுக்கு இணையான கோயில் இது. காஞ்சி மகாபெரியவர் தங்கி பூஜித்த தலம். அகத்தியருக்கு காட்சி தந்த ஈசன் இந்த தலத்துக்கு வரும் அன்பர்களுக்கு திருமண தடை முதலான சகல தடைகளும் நீங்க பெற்று சுபீட்சமாக வாழ வரமளிக்கிறேன் என்று அருள்பாலித்தாராம். அதன்படி இன்றும் இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு திருமண வரமளித்து ஈசன் அருள் செய்கிறார். ஸ்ரீகார்த்தியாயினி சமேத திருக்கல்யாண சுந்தரமூர்த்தியாக திருமண கோலத்தில் வரம் அருள்கிறார் இங்குள்ள உற்சவர். மாப்பிள்ளை சுவாமி என்றும் சிறப்பிக்கப்படும் இந்த சுவாமியை தரிசித்தாலே போதும் திருமணத் தடைகள் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வைகாசி விசாக திருக்கல்யாணம் இங்கு விசேஷம். பிரார்த்தனை. தொடர்ந்து 11 பௌர்ணமி திருநாள்களில் இந்த கோயிலுக்கு வந்து தங்களின் வயது அடிப்படையிலான எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கி சிறப்பான இல்வாழ்க்கை அமையும். பிரார்த்தனை. தொடர்ந்து 11 பௌர்ணமி திருநாள்களில் இந்த கோயிலுக்கு வந்து தங்களின் வயது அடிப்படையிலான எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்கி சிறப்பான இல்வாழ்க்கை அமையும். கோவில் முகவரி. அருள்மிகு நடனபுரீஸ்வரர் திருக்கோவில், தண்டந்தோட்டம், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். இப்போது வாங்கள் திருமணத் தடை நீக்கும் கோயில்கள் பார்ப்போம். நீதிமானாக ஆட்சி புரிந்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி தனது நண்பர்களுக்காக தேவர்களுடன் போரிட்டு வென்றார். போரினால் உண்டான தோஷம் நீங்க இங்கு வந்த வராக தீர்த்தக்கரையில் தவமிருந்து ஆதிவராகரின் தரிசனம் பெற்றார். மகாபலியின் விருப்பத்துக்காக திருமகளை தாங்கிய திருக்கோலத்தில் இந்த தலத்திலேயே எழுந்தருளிவிட்டார் வராகமூர்த்தி என்கிறது தலவரலாறு. இந்த தலம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பிரம்மசாரியாக வந்த பெருமாள் காலவ மகரிஷியின் பிரார்த்தனையை ஏற்று அவருடைய 360 புதல்வியரையும் தினம் ஒரு பெண் என மணம் புரிந்த தலம் இது. இதனால் இங்கு தினமும் பெருமாளுக்கு திருமணம் நடைபெறுவதாக ஐதீகம். பெருமாளுக்கு உரிய எல்லா நாளுமே இங்கு விசேஷம்தான். பிரார்த்தனை. திருமணத் தடையால் மணமாகாமல் இருக்கும் ஆண்களும் பெண்களும் இங்கு வந்து 2 மாலைகள் வாங்கிச் சென்று பெருமாளுக்கு சமர்ப்பித்து தரிசிக்க வேண்டும். அப்போது சந்நிதியில் தரப்படும் ஒரு மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு ஆலய பிராகாரத்தை 9 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். பின்னர் மாலையை வீட்டுக்கு எடுத்துச் சென்று பத்திரமாக வைக்க வேண்டும். பெருமாள் அருளால் விரைவில் திருமணம் கைகூடும். திருமணம் நடைபெற்ற பிறகு தம்பதி சமேதராக பழைய மாலையுடன் மீண்டும் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். கோயில் அமைவிடம். சென்னையிலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளத்தின் அருகில் அமைந்துள்ளது திருவிடந்தை. இயலாத துயரங்களை தேவர்களுக்கு தந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வென்று தன்னிடம் சேர்த்துக் கொண்ட தலம் இது. முருகப்பெருமான் போர் புரிந்த தலம் என்றாலும் தவக்கோலம் கொண்ட ருளும் ஆலயம் இது. மேலும் சிறப்பான திருமண பரிகார கோயிலாகவும் விளங்குகிறது. பல்லாயிரம் வருடங்களை கடந்த முருகப்பெருமானின் ஆலயம் கடற்கரையில் 150 அடி உயர கோபுரத்துடனும் எண்ணற்ற சந்நிதிகளைக் கொண்டும் பிரணவ வடிவில் திகழ்வது சிறப்பு. சூரபத்மனை வென்ற பிறகு
அந்த வெற்றிக்கு நன்றி தெரிவிக்க தனது தந்தையான சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் இங்கு சிவபூஜை செய்தார். இதனால் முருகப்பெருமான் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார். தவ கோலத்தில் முருகர் இங்கு இருப்பதாக ஐதீகம். எனவே மூலவர் கையில் வேலோ அருகில் தேவியரோ இல்லை. இங்கு நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா உலக புகழ் பெற்றது. மேலும் விசாக பெருவிழா, ஆவணிப் பெருவிழா ஆகியனவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. செவ்வாய் தோஷ பரிகார தலமாகவும் திகழ்கிறது திருச்செந்தூர். பிரார்த்தனை: திருமணத்தடை உள்ளவர்கள் இங்குள்ள முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரன் அமையும் என்ற நம்பிக்கை பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது. இங்குள்ள கடலிலும் நாழிக்கிணற்றிலும் நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி குகைலிங்கத்தை தரிசித்தால் திருமண தோஷம் நீங்கி நல்ல வரன் அமைந்து கல்யாணம் நிச்சயமாகும் என்பது ஐதீகம். கோயில் அமைவிடம்: தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது திருச்செந்தூர். தூத்துக்குடியில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கைலையில் ஈசன் பார்வதி திருமணம் நடப்பதற்கு முன்னர் கங்கணதாரணம், யாகம் ஆகிய யாவும் இந்த தலத்தில்தான் நடைபெற்றனவாம். பிரம்மதேவர் தாமே முன் நின்று திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வேள்வி வளர்த்தார். சிவபெருமானின் திருமண வேள்வி நடந்த புண்ணிய தலம் என்பதால் வேள்விக்குடி என பெயர் பெற்றது. சோழ அரசன் ஒருவனுக்கு மணம் புரிய நிச்சயித்திருந்த மணமகளின் பெற்றோர் திடீரென மறைந்து விட்டனர். இதனால் மணமகளின் சுற்றத்தார் அந்த அரசனுக்கு மணமகளை மணம் செய்து கொடுக்காமல் மறுத்தனர். அதனால் வருத்தம் அடைந்த அரசன் இங்குள்ள இறைவனை வழிபட்டு வேண்டினான். மன்னனின் பக்திக்கு கட்டுப்பட்ட இறைவன் உடனே மணமகளை அழைத்து வந்து இந்த தலத்திலேயே வேள்வி வளர்த்து திருமணத்தை நடத்தி வைத்ததாக தலவரலாறு கூறுகிறது. இறைவன் மணவாள நம்பி, மணவாளேஸ்வரர், திருவேள்விக்குடி உடையார் ஆகிய பல திருப்பெயர்களில் போற்றப்படுகிறார். நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் இங்குள்ள கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவபெருமானுக்கு உகந்த எல்லா விசேஷ தினங்களும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பிரார்த்தனை: திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் உற்சவர் ஸ்ரீகல்யாண சுந்தரேஸ்வரருக்கும் அம்பிகைக்கும் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கோயிலை வலம் வந்து வழிபட்டால் திருமணவரம் கைகூடும் என்கிறார்கள். கோயில் அமைவிடம்: நாகை மாவட்டம் குத்தாலம் தலத்துக்கு நேர் வடக்கில் காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கிறது இந்த தலம். நாகை மற்றும் மயிலாடுதுறையில் இருந்து பேருந்து வசதிகள் உண்டு. புருஷாமிருக ரிஷி தேவலோகத்தில் இருந்த சிவலிங்கத்தை இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார். சிவலிங்கத்தை மீண்டும் கொண்டு செல்ல பிரம்மதேவர் முயற்சி செய்தபோது சிவலிங்கம் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. சோர்ந்து போன பிரம்மதேவர் இது என்ன வஜ்ர தூணோ என்று சலிப்புடன் கூறியதால் இறைவர் வஜ்ரத்தூண் நாதர், வைரத்தூண் நாதர் என்னும் திருப்பெயர்கள் ஏற்றார். சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக மழுவேந்தி நடனமாடிய திருத்தலம். தனது நேசத்துக்குரிய நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடத்த விரும்பிய ஈசன் ஊரெங்கும் பெண் தேடி இறுதியில் வசிஷ்டரின் பெயர்த்தியான சுயசையை தேர்ந்தெடுத்தார். நந்தியம்பெருமான் சுயசையின் திருமணம் பங்குனி மாதம் வளர்பிறை தசமி புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணபாடியில் தேவர்கள் புடைசூழ நடைபெற்றது. ஆகஸ்ட் தன்னை அன்புடன் வழிபடும் பக்தர்களுக்கு ஈசனேவரன் தேடி திருமண பாக்கியத்தை அளிப்பார் என்பது சிறப்பம்சம். திருமணபாடி நந்தியம் பெருமானின் திருமண விழாவே இங்கு வெகு பிரமாண்டமாக நடைபெறுகிறது. இந்த விழாவில் நந்தியின் தாய் தந்தையாக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க திருவையாறு ஐயாரப்பர், அறம் வளர்த்த நாயகியம்மை ஆகியோர் திருமணபாடிக்கு வருவார்கள். பிரார்த்தனை: நந்திக் கல்யாணம் பார்த்தால் முந்திக் கொண்டு கல்யாணம் நடக்கும் என்பார்கள். அதற்கேற்ப இங்கு பங்குனி மாதம் நடைபெறும் நந்தியம் பெருமானின் திருக்கல்யாணத்தை தரிசிப்பவர்களுக்கு அடுத்த ஆண்டு நந்திக் கல்யாணம் நடைபெறுவதற்குள் திருமணம் நடைபெற்றுவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கோயில் அமைவிடம்: அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது திருமணபாடி. இந்த ஊர் திருவையாறில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.